ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃப்ரெண்ட்லி. திஸ் அர்ஜுன். இது நாள் வரைக்கும் நம்ம ஷார்ட் ஃப்ரெண்ட்லி யூடியூப் சேனலில் வந்து ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னிலேருந்து ஒரு புது முயற்சி, வெப் சீரிஸும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்படி நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போகிற ஒரு வெப் சீரிஸ் நேம் வந்து ஸ்டோன். இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்லலாம், ஒரு வித்தியாசமான அட்டம்ப்ட்டு. நம்மக்கிட்ட பெரிய லெவலில் ஒரு கிராஃபிக்ஸ் டீமோ இல்லை கேமராவோ இருந்தால் ஒரு ஒரு பெரிய லெவலில் நம்மளோட விஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய பட்ஜெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத உடைக்கிற மாதிரி இந்த வெப் சீரிஸ் இருக்குது. இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப மினிமம் லெவலில் நம்மளால ஃபோன் பேசிக் லெவலில் தான் பண்ணியிருக்கிறாங்க. கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், ஒரு கேரக்டர் ஆனால் அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப வித்தியாசமான விஷயம். பட் அவங்களோட கொடுத்த மேக்ஸிமம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சு என்ன அவுட்புட் கொடுக்க முடியுமோ அதில் வந்து பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி வந்து எப்படின்னா, பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, ஒரு அண்டம், அப்புறம் பால்வெளி, மில்கிவே, கேலக்ஸி, அதுலேருந்து எப்படி கேலக்ஸி உருவாச்சு, அதுலேருந்து எர்த்து எப்படி வந்துச்சு, ஒவ்வொருமே ஒரு ஸ்டோன் வழியாக தான், ஒரு கல்கள், ஒரு பாறை சிதறி அந்த கல்கள் மூலமாக தான் உடஞ்சி வெளியே வந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு பாறையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து சூரியனை சுற்றி இப்படி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இந்த பாறை மூலம் ஒரு 4 சக்தி வாய்ந்த கல், எப்படி நம்ம அவெஞ்சர்ஸில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து தானோஸ் வந்து கண்டுபிடிப்பாரோ அதே மாதிரி ஏலியன்ஸும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்டோனை கண்டுபிடிக்கக்கூடிய ஒருத்தனுடைய ஒரு கதை மாதிரி தான் சொல்லலாம். ஏலியன்ஸும் அட் த சேம் டைம் தேடிட்டு இருப்பாங்க, இவரும் அந்த கல்லை தேடிட்டு இருப்பாரு. ஒரு 4 சக்தி வாய்ந்த கல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாகவே சொல்லலை, ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அந்த இனிஷியல் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி கேலக்ஸி உருவாச்சு, அதுலேருந்து எப்படி அந்த 4 ஸ்டோன் பிரிஞ்சு வந்துச்சு, எல்லா விஷயத்தையும் தெளிவாக அவரோட முடிஞ்ச கிராஃபிக்ஸ் லெவலில் பண்ணுவார். இது ஒரு வெப் சீரிஸில் வந்து இந்த பார்ட் 1ல் வந்து அந்த விஷயங்களையும் இனிஷியலாக ஸ்டார்டிங்லேருந்து வந்ததும், அதுக்கப்புறம் இவர் தேடும்பொழுது ஒரு கல் இவருக்கு கிடைச்ச உடனே இவரோட ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே தன் கிட்ட இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எஃபோர்ட் தன்னாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது காட்டுறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். மியூசிக் கரெக்டாக கொஞ்சம் அப்படியே அந்த மியூசிக் ஏற்ற மாதிரியே சீக்வன்ஸாக வடிவமைச்சிருக்காங்கன்னா சொல்லலாம். கரெக்டாக சிங் ஆகியும் போகுது. அண்ட் இந்த வெப் சீரிஸை போய் பாருங்கள், ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரெசோர்ஸஸ் வச்சு நம்மளால பண்ண முடியும், நம்மளாலையும் இது செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு வெல் அட்டம்ப்ட்டு. இந்த டேரக்டருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வெப்சைட்ஸ்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் ஒரு தடவை பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ் இந்த மாதிரியான ரிவ்யூஸ்க்கு வந்து பார்க்கணும்னா நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து யூடியூப் சேனலில் வந்து ரிவ்யூஸ் பண்ணுறோம். ரிவ்யூ மட்டும் இல்லாமல் நிறைய கண்டெஸ்ட் பிளான்ஸ், ஐடியாஸு, அதுக்கப்புறம் தியேட்டர் ஸ்க்ரீனிங் ஸ்ட்ராட்டஜிஸு, அதாவது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் லெவல் எல்லாமே கிடைக்குமோ அது எல்லாமே ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட மோட்டோ. ஷார்ட் ஃபிலிம்ல இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா ஷார்ட் ஃபிலிம் சைட்டை போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.